பேராண்டி, என் பெயரை காணவே இல்லையே. அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடுறான். நல்ல ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து நல்ல பழக்கங்களை கற்றுக்கிட்டானா பரவாயில்ல. கொஞ்ச நாளாவே அவனுடைய நடவடிக்கையை பார்க்கும்போது திருப்தியாவே இல்லை. சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறான், வீட்டில் இருக்க மாட்டேங்கிறான், வெளியே ஓடி போயிடுறான். எங்க போனான்னு தெரியலையே. பேராண்டி, தாத்தா தாத்தா திருப்பதி பழனின்னு உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன்டா. பாசமா பேராண்டின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். இதே பத்தி தானா? ஆமா, உன் கழுத்துல ஒரு பெண்ணு தொங்குத. நான் உனக்கு இந்த பெண்ணு வாங்கி கொடுக்கலையே. நீங்க வாங்கி கொடுக்கல. வேற உனக்கு யாரு வாங்கி கொடுத்தது? என் ஃப்ரெண்டோடது. ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்டு இந்த பேனா வச்சிருந்தானா? ஆமா. ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதான் எடுத்துட்டு வந்தேன். ஐயோ, அடுத்தவங்க பொருளை எடுக்கவே கூடாது, திருடக்கூடாது, அது கெட்ட பழக்கம். ஐயோ, பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் ஞாயிற்றுக்கிழமையே சர்ச்சில் பிரசங்க கேட்டேன், நேத்தே கேட்டுட்டேன். சொல்லுடா கவனிடா பேராண்டி. தப்பு பண்ணக்கூடாது, அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாது, அது தப்பு, பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஐயோ, இது வயசானாலே இப்படித்தான், எல்லாத்துக்கும் சஜஷன் சொல்லிக்கிட்டு ஃப்ரீயா குடுக்க கிடைக்குதுன்னு எல்லாருக்கும் ஐடியா சொல்லிட்டு இருக்காதீங்க தாத்தா. ரொம்ப போர் அடிக்குது. இல்லடா, என்ன மாதிரி பெரியவங்க பேசுனா உன்ன மாதிரி பசங்களுக்கு போர் அடிக்க தான் செய்யும். சரி, உனக்கு ஒரு காரியம் சொல்றேன் கேளு. நம்ம அந்த காந்திபுரத்துக்கு முன்னால காட்டூர் இருக்கு இல்லையா, அங்க கிரேட்டர் கிரேஸ் சர்ச் இருக்குது. ஆமா ஆமா, அங்க ஒரு பப்பர் ஷோ போடுறாங்க. ஆமா, அந்த பப்பர் ஷோ பார்த்து நீ ஒரு பாடம் கத்துக்கோ. சரி, வாங்க போவோம். வா, பப்பர் ஷோ பார்க்க போலாம். வா, பப்பர் ஷோ பார்க்க போறோமே.